இன்றைக்கி நம்ம வந்து பாத்திரத்தை காய வச்சு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி வச்சுருக்கோம். தேங்காய் சாதம் கிண்ட போகிறோம். அதுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்கிடுவோம், கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கிடுவோம். ரொம்ப ஒன்றும் போட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். இதை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிடுவோம். இப்போ 2-3 கடுகு போட்டுக்கிடுவோம். கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இந்த 3ஐயும் நல்லா பொரிய விட்டுக்கிறணும். நம்ம ஒரு மணம் வரும். இந்த உளுந்தம்பருப்போட மணம் வந்து நல்லா அப்பைக்கு நம்ம வந்து மற்றதை போட்டுக்கணும். இது வந்து ஒரு 10 நிமிஷத்து வேலை தான். பிள்ளைகளுக்கு காலையில் சாப்பாடு ஸ்கூலுக்கு கொடுத்து விடணும்னா தேங்காய் சாதம் செஞ்சு கொடுத்து விட்டோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. இது நல்லா வறுக்கணும். பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ வந்து நான் முந்திரி பருப்பு போட்டுக்கணும். நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து வத்தல், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கணும். இஞ்சி வச்சுருக்கோம், இஞ்சியை போட்டுக்கணும். பச்சை மிளகாய் போட்ட செகண்டில் வெடிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிறோம். நம்ம கண்ணில் பற்றக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா இது வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் காலம் பெருங்காயம் போட்டுக்கணும், தூள் பெருங்காயம். இந்த பச்சை மிளகாய் வந்து இன்னும் வெடிக்கும். அடுப்பை குறைச்சி வச்சுருக்கேன், ஆனால் வெடிக்கும். இப்போ இந்த நேரம் வந்து நம்ம தேங்காயை போட்டுக்கணும். தேங்காய் திருவி வச்சுருக்கோம், தேங்காயை போட்டுக்கணும். தேங்காய் வந்து நம்ம நிறையா போட்டோம்னா நல்லாயிருக்கும். வந்து நல்லா திருவுணது கைட்டே திருவி வச்சுருக்கேன். தேங்காய் திருவி வச்சு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி நம்ம போடலாம். அது வந்து ஒரு மாதிரி சக்க மாதிரி இருக்கும். தேங்காய் சாதத்துக்கு வந்து திருவி போட்டால் தான் நல்லாயிருக்கும். நம்ம நல்லா அதை வந்து தேங்காய் வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து தேங்காயை நல்லா வறுத்துக்கிட்டோம். ரொம்பவே வறுத்துடக்கூடாது. இப்போ சாப்பாட்டை போட்டுக்குவோம். நான் சாப்பாடு அதிகமாக இருக்கிறதுனால தான் தேங்காய் பூ நிறையா போட்டேன். நம்ம தேங்காய் பூ வந்து கொஞ்சம் சாப்பாடுனா கொஞ்சமாக போட்டுக்கலாம், அது நம்ம இஷ்டம். இப்போ இதுக்கு மேலேயே வந்து நம்ம 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிடுவோம். நல்லா மணமாக இருக்கும். தேங்காய் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றியும் செய்யலாம். தேங்காய் சாதம் செய்கிறது தேங்காய் எண்ணெய் ஊற்றியும் நம்ம செய்யலாம். அதுவும் நல்லா மணக்கும். ஏன்னா நம்ம தேங்காய் பூ நிறையா போட்டிருக்கிறதுனால தேங்காய் நான் ஊற்றலை. இதை வந்து நம்ம தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு கிரேவி நல்லாயிருக்கும், முட்டை கிரேவி நல்லாயிருக்கும், சிக்கன் நம்ம பொரித்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். எதனாலும் நமக்கு வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஆஃபீஸுக்கு நம்ம கொடுத்து விட்ற போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விட்டா நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் வந்து 2 கறி போட்டிருக்கேன், வத்தல் 2 கறி வச்சு கிள்ளி போட்டிருக்கேன் காரத்துக்கு. ரொம்ப ஒன்றும் காரம் தேவையில்லை இந்த சாதத்துக்கு. நம்ம வந்து சாப்பாட்டிலே உப்பு போட்டு செய்கிறதுனால நமக்கு உப்பு வந்து போடணும்னு அவசியம் இருக்காது. நம்ம உப்பு போடாமல் சாப்பாடு செய்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. அப்படி செய்கிறவங்களுக்கு நம்ம தூள் உப்பு தூவி விட்டுக்கலாம். சாப்பாட்டை செஞ்சு நான் தட்டி வச்சுருந்தேன், ஆற வச்சுருந்தேன். குக்கர் சாதம் வடித்த சாதமாக இருந்தால் அது நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். கொஞ்சம் குறைச்சி வச்சுருந்தேன். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பாட்டை எடுத்து டிஃபன் பாக்ஸுகளில் வைக்க வேண்டியதுதான். நல்லா ரெடி ஆயிடுச்சு, சூப்பராகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு காலையில் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றது, ஆஃபீஸ் கொடுத்து விட்றதா இருந்தால் இந்த மாதிரி 10 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். சாப்பாடு வைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம், இந்த செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம், மொத்தத்தில் ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிடும். இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.